வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்றைய நாளில் நடைபெற்றுள்ள மிக முக்கியமான சர்வதேச மற்றும் தேசிய சம்பவங்களை விரிவாக ஆராய்வோம். ஜியோபாலிடிக்ஸ் முதல் தமிழ்நாடு அரசியல் வரை எல்லா முக்கிய நிகழ்வுகளையும் இராணுவத்தின் துல்லியத்துடன் பகுப்பாய்வு செய்வோம். இன்றைய செய்திகள் இந்தியாவின் எதிர்காலத்தையும் தமிழ்வின் அரசியல் நிலையையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். முதலில் வெஸ்ட்வின் மிக முக்கியமான பிரச்சினைகளை பார்க்கலாம். ஈரானுக்கு சைனா வழங்கும் இரகசிய உதவி குறித்த தகவல்கள் மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சீனா தனது பெல்ட் அண்ட் ரோட் இன் மூலம் ஈரானுடன் நீண்ட கால கூட்டு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதுவின் மீறுவதாகும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இந்தியாவின் ஈரான் உறவுகளை நேரடியாக பாதிக்கும். சாபார் போர்ட்-இல் இந்தியாவின் முதலீடுகள் ஆபத்தில் இருக்கலாம். சீனா-ஈரான் கூட்டணி வலுப்பெறுவது அரேபியன் வில் இந்தியாவின் நவல்-ஐ சவால் செய்யும். அடுத்ததாக ட்ரம்ப் இன் ஈரான் பாலிசி குறித்து எதிர்பார்க்காத மாற்றங்கள். இன் மேக்சிமம் பிரஷர் கேம்பெயின் மீண்டும் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. ஆனால் ஈரான் தனது ப்ராக்சி வார்ஃபேர்-ஐ மாற்றி டைரக்ட்க்கு தயாராகி வருகிறது. ஹவுதிஸ், ஹெஸ்போல்லா போன்ற பயன்படுத்தி ரெட் சி மற்றும் இல் ஷிப்பிங்-ஐ டிஸ்டர்ப் செய்கிறது. இதுவின் ட்ரேட்-ஐ நேரடியாக பாதிக்கும். தமிழ்வின்-இல் இருந்து செல்லும்க்கு ஆல்டர்னேட் ரவுட்ஸ் தேட வேண்டியிருக்கும். இந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்-வின் எனர்ஜி-ஐயும் பாதிக்கலாம். மூன்றாவதாக இஸ்ரேல் அரபு அமெரிக்கா ஈரான் சிக்கியிருப்பது குறித்த அனாலிசிஸ். அப்ராஹம் இன் பின்னணியில் கல்ஃப் கண்ட்ரீஸ்-ஐ ஐசோலேட் செய்யும் வேலையில் ஈடுபட்டுள்ளன. யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா தங்களின் டிஃபென்ஸ்-ஐ அப்கிரேட் செய்து மிசைல்-ஐ கவுண்டர் செய்ய முயற்சிக்கின்றன. இந்த ரீஜனல் ரியலைன்மெண்ட்-வின் டிப்ளோமேட்டிக் பேலன்ஸ்-ஐ மிகவும் சிக்கலாக்குகிறது. ஏனெனில் ஈரான், இஸ்ரேல், அரப் கண்ட்ரீஸ் எல்லோருடனும் நல்ல உறவு அவசியம். தமிழ்வின் கல்ஃப் கனெக்ஷன் மூலம் லேக்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அங்கு வேலை செய்கின்றனர். அவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது. அடுத்து கனடேண்டிய யுரேனியம் டீல் குறித்து முக்கியமான பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மிகவும் பதட்டப்படுத்தியுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. வின் யுரேனியம் ரிசர்வ்ஸ் உலகிலேயே மிக அதிகம். அவற்றை வின் நியூக்ளியர்க்காக பயன்படுத்துவது நமது எனர்ஜிக்கு மிக முக்கியம். நியூக்ளியர் சப்ளையர்ஸ்-இல் வின்க்கு கனடா தொடர்ந்து சப்போர்ட் செய்து வருகிறது. இது இன் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் மற்றும் நியூக்ளியர்-ஐ கவுண்டர் பேலன்ஸ் செய்யும் ஸ்ட்ராட்டஜிக் ஆகும். தமிழ்வின் கல்பக்கம் மற்றும் குடன்குலம் நியூக்ளியருக்கு இந்த யுரேனியம் சப்ளை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஈரான்-இஸ்ரேல்-இல் தாக்குதல் சம்பவங்கள் குறைந்து வருவது ஒரு டாக்டிக்கல்-ஐ குறிக்கிறது. ஈரான் தனது கன்வென்ஷனல்-இல் இருந்து ஏசிமெட்ரிக்கு மாற்றி வருகிறது. சைபர் அட்டாக்ஸ், எக்கனாமிக் வார்ஃபேர், டிப்ளோமேட்டிக் ஐசோலேஷன் என்ற மல்டிடைமென்ஷனல்-ஐ கையாள்கிறது. இது ஆக்சுவலி மிகவும் ஆபத்தானது, ஏனெனில் இவற்றை டிடெக்ட் செய்வது கடினம். வின் சைபர் செக்யூரிட்டி-ஐ ஸ்ட்ரென்தன் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்வின் ஐடி செக்டர் இதனால் மேலும் முக்கியத்துவம் பெறலாம். ஆனால் சைபர்க்கு எதிரான ப்ரிப்பேர்ட்னஸ் அவசியம். 100 மணி நேர போருக்குப் பிறகு இன் முக்கிய அறிவிப்பு ரீஜனல்-ஐ முழுமையாக மாற்றும் திறன் கொண்டது. ஈரான் தனது நியூக்ளியர்-ஐ ரீஸ்டார்ட் செய்வதாக த்ரெட் விடுத்துள்ளது. இது ஜேசிபிஓ-ஐ முற்றிலும் ரத்து செய்வதற்கு சமம். IAEA-ஐ சஸ்பெண்ட் செய்து என்ரிச்மெண்ட்-ஐ வெப்பனுக்கு கொண்டு செல்லலாம் என்ற அறிவிப்பு மிக ஆபத்தானது. இந்த சிச்சுவேஷன்-ஐ மிகவும் சிக்கலான நிலையில் வைக்கிறது. ஏனெனில் ஈரான் நியூக்ளியர் வெப்பன் பெற்றால் இன் நியூக்ளியர் பிளாக்மெயில் மேலும் இன்டென்ஸ் ஆகும். ரீஜனலுக்காக வின் டிப்ளோமேட்டிக் இன்டர்வென்ஷன் அவசியமாகிறது. தமிழ்நாடு அரசியலில் நடைபெறும் மாற்றங்களை பார்க்கலாம். இன் சமீபத்திய முடிவுகள் கணக்குகளை மாற்றும் வாய்ப்பு இருக்கிறது. இன் டிவிகே பார்ட்டி ஆந்திர பிரதேஷ்-ஐ கையில் எடுப்பது ஸ்ட்ராட்டஜிக் ஆக தெரிகிறது. ஜகன் மோகன் இன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மற்றும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்-ஐ தமிழ்நாடுக்கு அடாப்ட் செய்ய முயற்சிக்கிறார். இது ட்ரெடிஷனல் திராவிடியனுக்கு எதிரான ஆல்டர்னேட்டிவ்-ஐ உருவாக்கலாம்.
ஆனால் தமிழ்வின் பொலிட்டிக்கல் மேச்சூரிட்டி மற்றும் ஐடியாலஜிக்கல் ஐ புரிந்து கொள்ளாமல் எக்ஸ்டர்னல் ஐ இம்ப்ளிமெண்ட் செய்வது ரிஸ்கி முடிவாகும். க்கு மாற்றாக டிவிகே பொசிஷனிங் செய்யப்படுவது 2026 அசெம்பிளிக்கு முன்பாக இன்ட்ரெஸ்டிங் ஐ உருவாக்கும். பின்னணி தகவல்களின்படி இன் டிசப்பாயின்ட்மெண்ட் குறித்த செய்திகள் கவனிக்கத்தக்கவை. பி இன் ரெசிடென்ஸ் விசிட் இல் உள்ள இன்டர்னல் ஐ குறிக்கிறது. காங்கிரஸ் டிஎம்கே இல் சீட் ஷேரிங் மற்றும் பாலிசி கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் இருப்பதாக தெரிகிறது. லோக்சபா இல் கிடைத்த ஐ ஸ்டேட்-க்கு டிரான்ஸ்லேட் செய்வதில் உள்ள சேலஞ்சஸ் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கலாம். சென்டர் ஸ்டேட் இல் தமிழ்வின் ஆட்டோனாமி மற்றும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் புரொடெக்ஷன் குறித்த கன்சர்ன்ஸ் பொலிட்டிக்கல் ஐ வரி செய்கின்றன. இது 18 எட் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி ரெவென்யூ ஷேரிங் ஃபார்முலா ஐ இல் வைத்து பார்க்க வேண்டும். ஈரான்-இஸ்ரேல் இன் மேரிடைம் டைமென்ஷன் மிக முக்கியமானது. ரெட் சி மற்றும் பெர்ஷியன் இல் ஷிப்பிங் டிஸ்ரப்ஷன்ஸ் தமிழ்நாடு ஐ நேரடியாக பாதிக்கும். சென்னை, எண்ணூர், டியூட்டிகாரின் இல் கண்டெய்னர் டிராஃபிக் ரெடியூஸ் ஆகலாம். ஈரானியன் ஆயில் இம்போர்ட்ஸ் வுக்கு மிக முக்கியம், அதற்கான ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்ய வேண்டியிருக்கும். மேரிடைம் செக்யூரிட்டிக்காக இந்தியன் இன் பிரசன்ஸ் வெஸ்டர்ன் இந்தியன் இல் அதிகரிக்கும். இது தமிழ்வின் நவல் இன் ஸ்ட்ராட்டஜிக் ஐ மேலும் உயர்த்தும். டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு இது நல்ல ஆக அமையலாம். தமிழ்வின் ரீஜனல் டெவலப்மெண்ட் மற்றும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் குறித்து அலசல் தொடர்கிறது. உதயநிதி இனியில் சவுத் தமிழ் நாடு டெவலப்மெண்ட் குறித்து ப்ராமிசஸ் அனலைஸ் செய்ய வேண்டியிருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குவது எலெக்ஷன் ஆக இருந்தது. ஆனால் ஆக்சுவல் இல் எவ்வளவு புரோகிரஸ் ஆகியிருக்கிறது என்பது கேள்விக்குறியே. போர்ட் கனெக்டிவிட்டி, ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், டூரிசம் டெவலப்மெண்ட் போன்ற இல் கான்கிரீட் ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட வேண்டும். சவுத் தமிழ் வின் ஃபிஷர்மென் கம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ், கோஸ்டல் எரோஷன் இஷ்யூஸ், சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் போன்ற என்வாயரன்மெண்டல் சேலஞ்சஸ் அட்ரஸ் செய்ய காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி அப்ரோச் தேவை. இன் வனாதி ஸ்ரீனிவாசன் இல் மோடி இன் பாலிசி டிசிஷன்ஸ் குறித்த எக்ஸ்பிளனேஷன் கவனிக்கத்தக்கது. சென்ட்ரல் இன் எவ்ரி இல் உள்ள டிசிஷன் மேக்கிங் ப்ரோசஸ் சிஸ்டமேட்டிக் ஐ ஃபாலோ செய்கிறது என்ற ஆர்குமெண்ட் புதுமையானது. ஆனால் தமிழ்நாடு இல் இந்த பாலிசிஸ் எவ்வளவு ஆக இம்ப்ளிமெண்ட் ஆகின்றன என்பது முக்கியம். லாங்குவேஜ் பாலிசி, எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ், என்வாயரன்மெண்டல் கிளியரன்சஸ் போன்ற இல் ஸ்டேட் சென்டர் கோஆர்டினேஷன் மேம்படுத்த வேண்டியிருக்கிறது. இன் தமிழ் நாடு எக்ஸ்பான்ஷன் இல் லோக்கல் ஐ நேஷனல் உடன் கனெக்ட் செய்வது சேலஞ்சிங் ஆக இருக்கும். டிவிகே குறித்த இன் கமெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் இனை காட்டுகிறது. இன் பொலிட்டிக்கல் ஐ எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் எவ்வாறு ஹேண்டில் செய்கின்றன என்பது இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். செலிபிரிட்டி பாலிடிக்ஸ் வர்சஸ் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் என்ற டிபேட் தமிழ் இல் எப்போதும் ஆக இருக்கும். ஆனால் சினிமா இல் இருந்து வருபவர்கள் கிராஸ்ரூட்ஸ் லெவல் ஆர்கனைசேஷன் இல் எடுக்கும் டைம் மற்றும் எஃபர்ட் முக்கியமானது. இன் பாலிசி ஃப்ரேம்வொர்க், லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர், அலையன்ஸ் பாசிபிலிட்டிஸ் போன்றவை ஆக இல்லாத வரை சீரியஸ் பாலிட்டிக்கல் ஆக கன்சிடர் செய்வது பிரிமெச்சூர் முடிவாக இருக்கலாம். அசெம்பிளி எலெக்ஷன் 2026-க்குள் இந்த கிளாரிட்டி வரும் என்று எதிர்பார்க்கலாம். டெக்னாலஜி மற்றும் மாடர்ன் இன் சேஞ்சிங் டைனாமிக்ஸ் குறித்து ஃபைனல் அனாலிசிஸ் செய்வோம். இன் ஏஐ வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸ் ரஷ்யா மற்றும் இன் உடன் டெவலப் ஆகி வருவது கன்சர்னிங் ட்ரெண்ட். இன் சாட்ஜிபிடி கொலாபரேஷன் மற்றும் ஏஐ இன்டெகிரேஷன் மிலிட்டரி இல் கேம் ஆக இருக்கும். இது கன்வென்ஷனல் வார்ஃபேர் ஐ முற்றிலும் மாற்றும் பொட்டென்ஷியல் கொண்டது. வின் ஏஐ டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி டிஃபென்ஸ் இல் சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. தமிழ்வின் ஐடி எக்ஸ்பர்டீஸ் மற்றும் ரிசர்ச் ஐ டிஃபென்ஸ் ஏஐக்காக யூட்டிலைஸ் செய்யலாம். ஐஐடி சென்னை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற இல் டிஃபென்ஸ் ரிசர்ச் புரோகிராம்ஸ் எக்ஸ்பேண்ட் செய்ய வேண்டியிருக்கும். பிரான்ஸ் ஜெர்மனி நியூக்ளியர் கொலாபரேஷன் பிளான் ட்ரம்ப் ஐ அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்ற செய்தி யூரோப்பியன் ஸ்ட்ராட்டஜிக் இன் அடுத்த கட்டத்தை குறிக்கிறது. நாட்டோ இல் இருந்து இண்டிபெண்டன்ட் யூரோப்பியன் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி உருவாக்குவது வின் குளோபல்க்கு சேலஞ்ச். ஈரான் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் அன்ஷேக்கபிள் என்ற ஸ்டேட்மெண்ட் டிப்ளோமேட்டிக் சிக்னிஃபிகன்ஸ் கொண்டது. சாபஹார் போர்ட், எனர்ஜி கோஆபரேஷன்,
கல்ச்சரல் டைஸ் போன்றவை த்ரூ திஸ் ரீஜனல் டர்புலன்ஸ் கண்டினியூ ஆகஸ்ட் வேண்டும். தமிழ் வின் பெர்ஷியன் கல்ச்சரல் கனெக்ஷன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ட்ரேட் ரிலேஷன்ஸ் இந்த டிப்ளோமேட்டிக் ஐ ஸ்ட்ரென்தன் செய்ய பயன்படும். சென்னை ஈரான் டைரக்ட் ஃபிளைட்ஸ், ட்ரேட் பார்ட்னர்ஷிப்ஸ் எக்ஸ்பேண்ட் செய்யலாம். வின் டூம்ஸ்டே மிசைல் டெவலப்மெண்ட் மற்றும் சவுதி வின் வாட்டர் கிரைசிஸ் வை மறைமுகமாக பாதிக்கும் ஃபேக்டர்ஸ். ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் ரேஸ் குளோபல் மிலிட்டரி ஐ டிஸ்டர்ப் செய்யும். சவுதி வாட்டர் ஸ்ட்ரெஸ் கல்ஃபில் உள்ள இந்தியன் ஐ பாதிக்கலாம். டிசாலினேஷன் டெக்னாலஜி, வாட்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்டீஸ் போன்றவற்றில் இந்தியா சவுதி கொலாபரேஷன் அதிகரிக்கலாம். தமிழ் வின் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கோஸ்டல் டிசாலினேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இந்த இல் வேல்யூயபிள் கான்ட்ரிபியூஷன் செய்யலாம். இல் உள்ள டிசாலினேஷன் இன் டெக்னாலஜி கல்ஃப்க்கு எக்ஸ்போர்ட் செய்யும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் தமிழ் வின் எகனாமிக் டெவலப்மெண்ட் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் ஐ மேலும் அதிகரிக்கும். இன்றைய பகுப்பாய்வில் வெஸ்ட் வின் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், தமிழ்நாடு அரசியலின் சேஞ்சிங் டைனாமிக்ஸ், டெக்னாலஜி இன் ஃபியூச்சர் இம்ப்ளிகேஷன்ஸ் போன்ற முக்கிய விஷயங்களை பார்த்தோம். வின் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் மற்றும் தமிழ் வின் க்ரோயிங் இம்பார்ட்டன்ஸ் ஆகியவை நமது முக்கிய டேக்அவேஸ். இந்த மாதிரியான டீட்டெயில்ட் அனாலிசிஸ் மற்றும் அத்தாரிட்டேட்டிவ் நியூஸ்க்காக தி டெய்லி ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் மற்றும் இன்ஃபார்ம்ட் டிசிஷன் மேக்கிங் ஐ மேலும் டெவலப் செய்ய இது அவசியம். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.